டே 1 கான்ஃபிடெண்ட்டாக வீடியோ போட்டேன். எனக்கு டே 2 மழை வந்து ரொம்ப சொதப்பலாயிருச்சு. இருந்தாலும் டே 3லேருந்து கண்டினியூ. இதாங்க இப்போதைக்கு நான் இருக்க ரூமு. ரொம்ப கண்ட்ரைவாக தான் இருக்குது. போக போக சரி பண்ணிடலாம். எதுக்கு இவ்வளோ போனோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வாங்க போகிறோம். என்ன வேணால் சொல்லுங்கள் சென்னையை. மழை பெஞ்சு கஷ்டம், தண்ணி நிற்கிது, எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி அந்த மூமெண்ட் தான் கொடுக்குது. சென்னை எப்போதும் அழகுதாங்க. சம்டைம்ஸ் பேர் அழகாக தெரியும் மலையில். எனக்கு இப்போ அப்படி தான் தெரியுது. உங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? சரிங்க, உங்களோட மைண்ட் வாட்சை கேட்ச் பண்ணிட்டேன். அது என்னடா புயலில் தான் போய் நீங்கள் ஃபோன் வாங்க போவீங்களான்னு கேட்குறீங்க, புரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறதுங்க, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே என் நண்பர் தான். இவருக்காண்டி தான் நான் ஃபோன் வாங்க போயிட்டுருக்கேன். இவர் முருகவேல். ஏன்னா இவர் தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. கார்த்திக், நீங்கள் ஏன் ஃபோன் வாங்கிட்டீங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்க விட்டுட்டு ஏதாச்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் ரியாக்ஷன் வீடியோ அதுன்னு யோசித்தேன். எனக்கு ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. யோசிக்காமல் நானே வீடியோ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, எப்படியே இருந்தால் டவுன்ஃபால் போயிடும்னு பயமாக இருக்குங்க. ஏதாச்சும் ஒன்று முயற்சி பண்ணுவோம். கடினமாக இருக்கவாச்சும் முயற்சி பண்ணுவோம். இந்த லேண்ட்மார்க் எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில் இருக்க நிறையா பேருக்கு தெரியும். இது வேறு எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன இடம்னு. மொபைல் கடைக்கு வந்தாச்சுங்க. ஃபோன் வந்து 13 Pro Max வந்தோம். நம்மால் ஃபோனில் பயங்கர சித்து. ஃபோன் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மால் உள்ள என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் அதை வாங்கலை. இங்கே வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஏடிஎம் எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க. நீங்களே சொல்லுங்கள். செம்மையாக மழை பெய்யுது. சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. சொல்லவா வேணும். ஆளுக்கு 4 பஜ்ஜி சாப்பிட்டோம். செம்ம ரெயினுங்க. ஐயோ, அதில் சூடாக பஜ்ஜி போட கலையாட்டு இருந்துச்சு. ரெயின்லாம் குறையவே இல்லை, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செம்ம மழைங்க. எங்கேயுமே நிற்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வரதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.